PSB இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். எலக்ட்ரீஷியன் செகண்ட் இயர் மாணவர்களுக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் பார்த்திங்கன்னா ட்ரேட் தியரியில் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் பார்க்க போகிறோம். சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட டைப்ஸ் என்னத்தை பார்க்க போகிறோம். ப்ரெசன்டட் பை டி சதீஷ், எலக்ட்ரீஷியன் இன்ஸ்ட்ரக்டர். இப்போ நம்ம ஹெட்டிங் பார்க்குறது வந்து ஏசி சிங்கிள் ஃபேஸ் மோட்டார். இப்போது மோட்டரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் மோட்டர் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. இதில் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் வந்து மேக்ஸிமம் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது. இதே 3 ஃபேஸ் மோட்டர் அப்படின்னா செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும். என்ன ரீசன் என்னத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர்னால் என்னென்ன ஒரு டெஃபினிஷன் பார்ப்போம். சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் பர்ஃபார்ம் எ கிரேட் வெரைட்டி ஆஃப் யூஸ்ஃபுல் சர்வீஸ் அட் ஹோம், ஆஃபீஸ், ஃபார்ம், ஃபேக்ட்ரி அண்ட் இன் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். These motors are generally referred to as fractional horsepower HP motors, horsepower motors with a rating of less than 1 HP. Most single phase motor, அதாவது பெரும்பாலான single phase motors falls into this category. Single phase motors are also manufactured in 1.5 HP, 2 HP, 3 HP and up to 10 HP as a ஸ்பெஷல் ரெக்யூர்மெண்ட். இப்போ நம்மளுக்கு சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் வந்து என்னென்ன ஹெச்பியில் கிடைக்கணுத்தை பார்த்துருக்கோம். ஒவ்வொரு மோட்டரும் இப்போ வந்து ஒரு லோடுனாலே நம்ம வாட்ஸில் சொல்லுவோம். ஒரு லோடு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு 1000 வாட்ஸ் வரை இருக்குது, 1500 வாட்ஸ் வரையும் நம்ம வாட்ஸில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் லோடு எல்லாம் வாட்ஸ் அதிகமாக போகுது அப்படின்னா அது ஹெச்பி ரேட்டிங்னு சொல்லுவோம். அது எப்படி அப்படின்னா 1 ஹெச்பி இஸ் ஈக்குவல் டு 746 வாட்ஸு. ஓகேங்களா. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 ஹெச்பி, 1.5 ஹெச்பி, 2 ஹெச்பி அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிப்போம். சரி, ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் என்னென்னு பார்ப்போம். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது. இது செல்ஃப் ஸ்டார்ட் அப்போ எப்படி நம்மளுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணால் மோட்டர் ரன் ஆகுது அப்படின்னா, சிங்கிள் ஃபேஸ் மோட்டரை டேரெக்டாக வந்து ஒரு ஏசி சப்ளை ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் கொடுத்தா செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு அடிஷ்னலாக ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று யூஸ் பண்ணுவோம். பார்த்துருப்போம் எல்லாமே. சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் என்னென்ன இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் அடிஷ்னலாக ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த கெப்பாசிட்டர் தான் இந்த மோட்டர் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு. ஓகேங்களா. எப்படி அது செல்ஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கு வந்து சிங்கிள் சப்ளை மட்டும் தான் கொடுக்குறோம், அப்படி தானே. ஒரு ஃபேஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சைன் வேவ் ஞாபகப்படுத்திங்க. ஒரு சைன் வேவில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு ஒய் ஆக்சிஸ், இதில் ஒரு கிராஃப் போட்டுங்க. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைன் வேவில் என்னென்ன இருக்கும், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். இப்போ இதில் டார்க் எப்படி உருவாகும். பாசிட்டிவில் வந்து டார்க் வந்து 0ன்னு வச்சுங்களேன், நெகட்டிவில் வந்து 1, இல்லை பாசிட்டிவ் 1 டார்க் 0ன்னு வச்சுக்கிட்டா இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு டார்க் வந்து 0 தான் இருக்கும். ஒரு சிங்கிள் ஃபேஸில் மட்டும் நம்மளுக்கு டார்க்கு வந்து அச்சீவ் பண்ண முடியாது. எப்படி பண்ணலாம் அப்படின்னா 2 ஃபேஸாக இருக்கணும் அல்லது 3 ஃபேஸாக இருக்கணும். இதில் தான் என்ன ஆகுனா அந்த டார்க் வந்து 0, 1 ஆகும்போது அடுத்த ஃபேஸ் வந்து டேலி பண்ணி டார்க் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு வரோம். அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கெப்பாசிட்டர் அடிஷ்னலாக கனெக்ட் பண்ணுறோம். இந்த கெப்பாசிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கொடுக்குற சிங்கிள் ஃபேஸ் இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு ஃபேஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு டார்க்கு தொடர்ந்து மோட்டரை செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தருது. இதனால தான் வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் வந்து செல்ஃப் ஸ்டார்டிங் ஆகாது, ஏன்னா அது சிங்கிள் ஃபேஸ். ஓகேங்களா. சரி, 3 ஃபேஸ் மோட்டருக்கு இந்த பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா அது 3 ஃபேஸ் இருக்குது, நம்மளுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து அடுத்த சைக்கிளில் வந்து டேலி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு டார்க் உற்பத்தி ஆகும், மோட்டர் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. இதே சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கு வந்து ஸ்டார்டர்னால் பயன்படுத்த வேண்டியதில்லை, டைரெக்டாக நம்ம சப்ளை கொடுத்துருவோம். 3 ஃபேஸ் மோட்டராக இருந்தால் ஸ்டார்டர் பயன்படுத்துவோம். சரி, சிங்கிள் ஃபேஸ் மோட்டரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது எங்கெங்கே பயன்படுத்துகிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டார் அப்படின்னு ஒரு டயக்ராம் இருக்கா. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் டைப். இது ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டார். இதில் பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். இன்புட் சப்ளை கொடுத்துருக்காங்க, சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை, மெயின் வைண்டிங்
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சிலரி வைண்டிங்னு சொல்லுவாங்க. மெயின் வைண்டிங் வந்து ரன்னிங் வைண்டிங், ஆக்சிலரி வைண்டிங் வந்து ஸ்டார்டிங் வைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னலாக ஒரு சென்ட்ரிஃபோக்கல் ஸ்விட்ச் இருக்குது. இந்த சென்ட்ரிஃபோக்கல் ஸ்விட்ச் என்னென்னத்தை அடுத்த வர டயக்ராமில் பார்ப்போம். அதை தனியாக நான் ஒரு கான்செப்டாக கொடுத்துருக்கேன். சென்ட்ரிஃபோக்கல் ஸ்விட்ச்னா என்ன. இன்னொன்று சிங்கிள் ஃபேஸ் மோட்டரில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் மட்டும் இல்லாமல் நாட் ஓன்லி இன் சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் மோட்டர்லேயும் ஓகேங்களா இந்த சென்ட்ரிஃபோக்கல் ஸ்விட்ச்சு ஒரு சிலது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்டரில் இருக்கும். இது எதுக்குனத்தை நம்ம வரக்கூடிய டயக்ராமில் பார்ப்போம். சரி, இந்த மோட்டரை பற்றி பார்ப்போம். டார்க் ஆஸ் தி ஸ்டார்டிங் டார்க் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் மோட்டார். இந்த வகையான மோட்டருக்கு ஸ்டார்டிங் டார்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்மால் அண்ட் இட்ஸ் ஸ்டார்டிங் டார்க் கரண்ட் இஸ் ஹை. திஸ் மோட்டார் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் ரேட்டிங் அப் டு 0.5 HP ஆஃப் HP வரையும் பயன்படுத்துவாங்க. திஸ் மோட்டார் ஆர் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபார் ரேட்டிங் அப் டு 0.5 HP. இதை 0.5 ஆஃப் HP வரையும் பயன்படுத்துவாங்க. வேர் தி லோட் குட் பி ஸ்டார்டட் ஈஸிலி. தி எசென்ஷியல் பார்ட்ஸ் as shown in figure. இதில் என்னென்ன டயக்ராம், அதாவது என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத டயக்ராமில் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின் வைண்டிங் அல்லது ரன்னிங் வைண்டிங் சொல்லலாம், ஆக்சிலரி வைண்டிங் ஆர் ஸ்டார்டிங் வைண்டிங், ஸ்க்ரூல் கேஜ் டைப் ரோட்டார். இந்த ரோட்டார் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூல் கேஜ் டைப் ரோட்டார், சென்ட்ரிஃபோக்கல் ஸ்விட்ச். சரி, இதில் இப்போ 2 வைண்டிங் இருக்குதுன்னு சொன்னேன். ஒன்று வந்து ரன்னிங் வைண்டிங், இன்னொன்று வந்து ஸ்டார்டிங் வைண்டிங். இப்போ ஸ்டார்டிங் வைண்டிங் வந்து நம்மளுக்கு போயிடுச்சு, ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ரன்னிங் வைண்டிங் மட்டும் இருக்குது. இதனால் மோட்டர் ரன் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர் வந்து அந்த கையை வச்சு ஷாஃப்ட்டை சுற்றி விட்டோம் அப்படின்னா ரன் ஆகும். ஓகேங்களா. இது ஒரு சிலர் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு சில மோட்டர் வந்து ரன்னே ஆகாது, இந்த ஹம்மிங் சவுண்டு மட்டும் வந்துன்னு இருக்கும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அதில் வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை உருவாகி ஃப்ளக்ஸை கட் ஆகிற அந்த வைப்ரேஷன் மட்டும் நம்மளுக்கு வந்துருக்கும். அந்த ஷாஃப்ட்டை நம்ம வந்து பேர் ஹேண்டில் மேக்ஸிமம் தொடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு வேளை வந்து ஸ்டார்டிங் வைண்டிங் ஏதாச்சும் பாடியாக இருந்து அப்படின்னா நம்ம மேலே வந்து ஷாக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா. ஸோ பேர் ஹேண்டு பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு பிளேயரு அந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த ஷாஃப்ட்டை சுற்றி விட்டோம் அப்படின்னா ரன் ஆகும். ஏன் அப்படின்னா இதில் வந்து ஸ்டார்டிங் வைண்டிங் மட்டும் தான் போயிருக்கு, ரன்னிங் வைண்டிங் நல்லாயிருக்கு. ஓகேங்களா. சரி, அடுத்த மோட்டர் பார்ப்போம். அப்ளிகேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டார். இந்த இண்டக்ஷன், அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டரை எங்கெங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் தி ஸ்டார்டிங் டார்க் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் மோட்டார் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்மால் அண்ட் இட்ஸ் ஸ்டார்டிங் கரண்ட் இஸ் ஹை. திஸ் ஆர் மேனுஃபேக்சர் ஃபார் தி ரேட்டிங் அப் டு 0.5 HP. இது ஏற்கனவே பார்த்துட்டோம். ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டர் வந்து 0.5 HP வரையே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆஃப் HP வரை தான் அது கிடைக்கும். Where the starting load is high, this motor is used for driving fan, grinder, washing machine and wood working tools. இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டரை பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க இன்னொரு மாதிரி சொல்கிறேன். டிரைவிங் ஃபேன், கிரைண்டர், வாஷிங் மிஷின் அண்டு வுட் ஒர்க்கிங் டூல்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபோக்கல் ஸ்விட்ச்சு. நம்ம நார்மலாக வந்து ஸ்விட்சஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். என்னென்ன ஸ்விட்ச் இருக்குது, இப்போ புஷ் டைப் ஸ்விட்சு, இன்டர்மீடியட் ஸ்விட்சு, 2-வே ஸ்விட்சு, இதெல்லாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து ஒரு லோடை வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஆஃப் பண்ண ஆன் பண்ணும். ஒரு ஸ்விட்சுனா மேக்ஸிமம் என்ன வேலை செய்யும், ஒரு லோடை ஆஃப் பண்ணலாம் ஆன் பண்ணலாம். ஆனால் இந்த சென்ட்ரிஃபோக்கல் ஸ்விட்சுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்ப்போம். தி சென்ட்ரிஃபோக்கல் ஸ்விட்ச் இஸ் லொக்கேட்டட் இன்சைடு தி மோட்டார். இந்த ஸ்விட்ச் வந்து மோட்டருக்கு உள்ளார தான் இருக்கும். ஓகேங்களா. மேக்ஸிமம் ஸ்விட்ச்னாலே லோடுக்கு வெளியே இருக்கும், நம்ம ஆஃப் பண்ணலாம் ஆன் பண்ணலாம் அப்படி தானே. பட் இது ஆஃப் அண்ட் ஸ்விட்ச் கிடையாது. ஓகேங்களா. இந்த ஸ்விட்ச் வந்து மோட்டருக்கு உள்ளே இருக்கும் அண்ட் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் வித் தி ஸ்டார்டிங் வைண்டிங். ஸ்டார்டிங் வைண்டிங் வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டார் அண்ட் ஃபார் டிஸ்கனெக்ட் தி starting capacitor in case of 2 values, capacitor start, capacitor run motor. Its function is to disconnect the starting winding. இதுதான் சென்ட்ரிஃபோக்கல் உடைய வேலை. சென்ட்ரிஃபோக்கல் ஸ்விட்ச் உடைய வேலை என்னன்னா, இட் ஃபங்க்ஷன் இதோட வேலை இஸ் டு டிஸ்கனெக்ட் தி ஸ்டார்டிங் வைண்டிங். ஸ்டார்டிங் வைண்டிங் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுது, சப்ளை வந்து துண்டிக்கப்படுது. எப்போ, ஆஃப்டர் தி ரோட்டார் ஹாஸ் ரீச்டு 75 to 80% ஆஃப் தி ரேட்டட் ஸ்பீடு. ஒரு மோட்டர் வந்து
75லேருந்து 80% அதோடைய ரேட்டர் ஸ்பீடு அடைஞ்சது அப்படின்னா ஸ்டார்டிங் வைண்டிங் சப்ளை கட் பண்ணி டைரெக்டாக ரன்னிங் வைண்டிங்க்கு போகும். ஏன்னா இப்போ மோட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, இனிமேல் ஸ்டார்டிங் வைண்டிங் சப்ளை தேவையில்லை. ஓகேங்களா? அப்போது இந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சுடைய வேலை வந்து இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இது வந்து சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சுடைய டயக்ராம். இந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் வந்து மோட்டருக்கு இன்சைடில் தான் இருக்கும். இதெல்லாம் சொல்லிட்டேன். இதை வந்து ஸ்டார்டிங் வைண்டிங் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணோம். எப்போ பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து அதோடைய ரேட்டர் ஸ்பீட் அடைஞ்சோடனே ஸ்டார்டிங் வைண்டிங்குடைய சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டார் அப்படின்னு ஒரு மோட்டர் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். எ டிரைவ் விச் ரெக்யூட்ஸ் எ ஹையர் ஸ்டார்டிங் டார்க் மே பி ஃபிட்டட் வித் எ கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டார் as it has excellent starting torque as compared to resistance start induction run motor. அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதோடைய ஸ்டார்டிங் டார்க் வந்து நல்லா இருக்கும், அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பார்த்தது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்ரு. இப்போ ஒரு மோட்ரு வந்து ரிவர்ஸில் ரன் ஆகுது அப்படின்னா ஒரு சிலர் நினைப்பீங்க, இப்போ சிங்கிள் ஃபேஸ் மோட்டரா, ஃபேஸ் நியூட்ரல் வந்து சேஞ்ச் பண்ணால் மோட்ரு வந்து ரிவர்ஸ் ஃபார்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருப்பீங்க. நீ சப்ளை எப்படி வேணாலும் கொடுக்கலாம், ஃபேஸ் ஒயரில் நியூட்ரல் ஒயர் சப்ளை எப்படி வேணாலும் மாற்றி கொடுக்கலாம். அதனால மோட்ரு வந்து ரிவர்ஸில் ரன் ஆகாது. எப்படி ரன் ஆகும்னா, இப்போ ஒரு சிலது வந்து கெப்பாசிட்டர் டைப் மோட்டராக இருந்தால் இந்த கெப்பாசிட்டருடைய கனெக்ஷன் இருக்குது, அதை மாற்றி கொடுத்தா மோட்ரு வந்து ஃபார்வேர்டு ரிவர்ஸ் அல்லது மாற்றி கொடுக்கலாம். ஓகேங்களா? அதோட டேரெக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணலாம் கெப்பாசிட்டர் கனெக்ஷனில். இங்கே எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ரிவர்சிங் தி டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன், அதாவது ஒரு மோட்டருடைய டைரக்ஷன் வந்து ரிவர்ஸில் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ரிவர்ஸ் டைரக்ஷன் அது எப்படின்னு பார்க்கலாம். இன் ஆர்டர் டு ரிவர்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் தி கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டார் ஏதர் தி ஸ்டார்டிங், ஏதர்னா ரெண்டுமே, ஸ்டார்டிங் அல்லது மெயின் வைண்டிங் டெர்மினல் ஷுட் பி சேஞ்சுடு. அதாவது நம்மளை இந்த கனெக்ஷன் கொடுக்குறது பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் வைண்டிங் ரன்னிங் வைண்டிங்கை கனெக்ட் பண்ணி கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணுவோம். அந்த இடத்துல ஸ்டார்டிங் வைண்டிங்குடைய கனெக்ஷன் மெயின் வைண்டிங்குடைய டெர்மினல்ஸை சேஞ்ச் பண்ணால் மோட்ரு வந்து ரிவர்ஸ் கனெக்ஷனாக ரன் ஆகும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் இது எங்கே பயன்படுத்தி பார்க்கலாம். டியூ டு எக்ஸலன்ட் ஸ்டார்டிங் டார்க் அண்ட் ஈஸி டைரக்ஷன் ரிவர்சல் கேரக்டரிஸ்டிக்ஸ் this machine are used in belted fan, blower, dryers, washing machine, pump and compressor. இந்த இடத்தெல்லாம் வந்து இந்த கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டர் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் கெப்பாசிட்டர் மோட்டார். இந்த மோட்டரை வந்து எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னா சீலிங் ஃபேன். சீலிங் ஃபேன் மோட்டரோட நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அது சீலிங் மோட்ரு ஃபேன் தான் சொல்லியிருக்கோம். சீலிங் ஃபேனில் பயன்படுத்தக்கூடிய மோட்டர் பேர் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் கெப்பாசிட்டர் மோட்டார். அதோடய டயக்ராம் வந்து கீழே இருக்குது பாருங்கள். சரி, இதை பற்றி பார்ப்போம். சிங்கிள் ஃபேஸ் சப்ளை கொடுத்துருக்காங்க, ஏஸ் சப்ளை. ஓகேங்களா? இதுக்கு 2 வைண்டிங் இருக்குது. U1 U2னு மெயின் வைண்டிங், Z1 Z2னு ஆக்சிலரி வைண்டிங். கெப்பாசிட்டர் 3 மைக்ரோஃபேரட் அல்லது 2.5 மைக்ரோஃபேரட் கூட போடலாம். அந்த கெப்பாசிட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டினியூஸ் டியூட்டி ரேட்டிங்காக இருக்கணும். சரி, எனக்கு கண்டினியூஸ் டியூட்டி ரேட்டிங்க்கு என்ன கெப்பாசிட்டர் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னா ஆயில் டைப் கெப்பாசிட்டர் நீ பயன்படுத்த அப்படின்னா அது வந்து கண்டினியூஸ் டியூட்டி. ஓகேங்களா? அந்த கெப்பாசிட்டர் கம்பேர்ட் டு அதர் கெப்பாசிட்டர், ஆயில் கெப்பாசிட்டர் வந்து கண்டினியூஸ் டியூட்டி ரேட்டிங். இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். விச் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் இன் ஃபேன். இது வந்து பெரும்பாலும் வந்து ஃபேனில் தான் பயன்படுத்துகிறாங்க. திஸ் மோட்டார் இஸ் ப்ரிஃபர்ட் இன் டிரைவ்ஸ் வேர் தி ஸ்டார்டிங் டார்க் இஸ் நாட் ரெக்யூர்ட் டு பி ஹை, while at the same time elimination of the centrifugal switch in the motor is necessary for easy maintenance. The capacitor is connected in series with the axle winding and remains so throughout the operation. This capacitor should be oil type construction and have continuous duty rating இருக்கணும். ஓகேங்களா? சரி, இந்த மோட்டருக்கு வந்து ஸ்டார்டிங் வைண்டிங் ரன்னிங் வைண்டிங் 2 மோட்டர் இருக்குது. ஓகேங்களா? 2 வைண்டிங் இருக்குது. நம்மளுக்கு ஸ்டார்டிங் வைண்டிங் ரன்னிங் வைண்டிங் இருக்கும்போது ஸ்டார்டிங் வைண்டில் ஏதோ ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபேன் அப்படியே லீஃபை மட்டும் சுற்றி விட்டால் போதும், ரன்னிங் வைண்டிங் ரன் ஆகும். சரி, இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு காயில் வந்து
இது நல்லா இருக்கா இல்லை காயில் வந்து அவுட் ஆகிடுச்சா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபேன் எடுத்தால் உள்ளர் வந்து ஒரு ஃபேன் பார்த்தீங்கன்னா 4 டெர்மினல் இருக்கும், ஒரு ஃபேன் பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் இருக்கும். 4 டெர்மினல் எடுத்து ஸ்டார்டிங் வைண்டிங்கில் இல்லைன்னா இங்கே பாருங்கள் மெயின் வைண்டிங்கில் 2 வயரா, ஆக்சிலரி வைண்டிங்கில் 2 வயரா, மொத்தம் 4 வயர். இந்த 4 வயரை மேலே கொண்டு வந்துடுவேன். ஓகேங்களா, கொண்டு வந்து சரி சார் ஒரு சில ஃபேனில் வந்து 3 வயர் மட்டும் இருக்குது அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஃபேன் மெயின் வைண்டிங்கில் 2 வயர், ஆக்சிலரி வைண்டிங்கில் 2 வயர் இருக்கா, நான் என்ன பண்ணுறேன்னா மெயின் வைண்டிங்லேருந்து ஒரு வயரு, ஆக்சிலரி வைண்டிங்லேருந்து ஒரு வயர், ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணி ஒரு வயராக ஏற்றுனேன். இப்போ எத்தனை வயர் இருக்குது? 3 வயராக இருக்குது. ஓகேங்களா, இந்த 3 வயரை எப்படி லைன் கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த 3 வயரில் காமன் எது? ஸ்டார்டிங்கையும் ரன்னிங்கும் ஷார்ட் பண்ணி வந்த ஒரே வயர் தான் காமன். ஓகேங்களா, ஸ்டார்டிங்லேருந்து ஒரு வயரு, ரன்னிங்லேருந்து ஒரு லீடு, ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணி ஒரு வயர் ஏற்ற பற்றி அதுக்கு ஃபேஸ் கொடுத்துடணும். ஓகேங்களா, மீதி 2 வயர் இருக்குது, அதில் இடையில கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார். இல்லைனா இங்கே பாருங்கள், எப்படி பாருங்கள், ஏற்கனவே வந்து 3 வயர் இருக்குன்னு சொன்ன பற்றி, அது எப்படின்னா U1ம் Z1யும் ஷார்ட் பண்ணி ஒரு வயராக தந்தாங்க, அது ஃபேஸ் கொடுத்தாச்சு லைனு. புரிஞ்சுதா? மொத்தம் 4 வயர் இருந்தது. எப்படின்னா U1 ஒரு வயரு, U2 ஒரு வயரு, Z1 Z2 மொத்தம் 4 வயரு. நான் என்ன பண்ணுறேன்னா U1ம் Z1யும் ஷார்ட் பண்ணி ஃபேஸ் கொடுத்துறேன். மீதி 2 வயர் இருக்குது, மீதி 2 வயர் எடுத்து U2 Z2. இதுக்கு இடையில ஒரு கெப்பாசிட்டர் நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணி ஒரு சைடு வந்து கெப்பாசிட்டரும் U2வும் இருக்கா, கெப்பாசிட்டர் C1 C2ல் U2 கூட எது கனெக்ட் பண்ணியிருக்கோ அதுக்கு நியூட்ரல் கொடுத்துறேன். Z2 கூட எதை கனெக்ட் பண்ணியிருக்கோ அதுக்கு சப்ளை கொடுக்காம அப்படியே என்ன பண்ணுறோம், அந்த கனெக்டரில் டம்மியாக ஒரு இடம் இருக்கும். ஓகேங்களா, அதில் கொடுத்துடணும். ஒருவேளை இந்த ஃபேன் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் ஓடிச்சு அப்படின்னா நியூட்ரல் கொடுத்த இடத்துல டம்மி ஆக்கிடணும், டம்மியாக இருந்த இடத்துல வந்து நியூட்ரல் கொடுத்துடணும். மேபி மோட்ரு வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஓடணும். ஓகேங்களா, ஏற்கனவே சொன்னேன் எப்படி வந்து ஒரு சிங்கிள் பேஸ் மோட்டர் வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்டிங் வைண்டிங் டெர்மினல் வந்து சப்ளை மாற்றி கொடுத்தா அதோடைய டைரக்ஷன் வந்து ரிவர்ஸில் ஓடணும்னு சொன்னேன். அதே மெயின் கான்செப்ட் தான் இங்கே. சரி, அடுத்தது போவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன் மோட்டார். ஓகேங்களா, இதை பற்றி பார்ப்போம். அப்போ இதில் வந்து 2 கெப்பாசிட்டர் பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, சரி, இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்டார்டிங் டார்க் வந்து நல்லாயிருக்கும். இதோடைய 30 டிகிரி ஆஃப் ஃபுல் லோட் டார்க்கில் இருக்கும். 300% வந்து ஃபுல் லோட் டார்க் இருக்கும். அண்ட் தர் பவர் ஃபேக்டர் டூரிங் ஸ்டார்டிங் இஸ் ஹை. ஹவெவர் த ரன்னிங் டார்க் இஸ் நாட் குட் அண்ட் தர் பவர் ஃபேக்டர் வைல் ரன்னிங் ஸ்லோ. They also have lesser efficiency and cannot take overload. இதோடைய கிராஃப் ஒன்று போட்டிருக்காங்க. இதோடைய கிராஃப் என்ன அப்படின்னா டார்க்குக்கும் ஸ்பீடுக்கும் உள்ள கிராஃபு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், டார்க்கு அதிகரிக்க அதிகரிக்க ஸ்பீடும் அதிகரிக்குது, டார்க் கம்மியாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடும் கம்மியாகுது. இதுதான் இதோடைய கிராஃபு. ஓகேங்களா, டார்க்குனத்து மோட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சுழலக்கூடிய சக்தி தான் டார்க்குன்னுவாங்க. இது வந்து ஒரு சில மோட்டருக்கு வந்து டார்க் வந்து ஹையாக இருக்கும், ஸ்டார்டிங் டார்க் வந்து ஹையாக இருக்கும், ஒரு சில மோட்டருக்கு வந்து ஸ்டார்டிங் டார்க் வந்து லோவாக இருக்கும். அந்த மோட்டருடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா, இந்த மோட்டர் எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கலாம். திஸ் மோட்டார் யூஸ்ட் ஃபார் கம்ப்ரஸர், ரெஃப்ரிஜரேட்டர், ஏர் கண்டிஷனர் எக்ஸெட்ரா. வேர் தி டியூட்டி ரிமைண்ட் a higher starting torque, high efficiency, higher power factor and overloading. These motors are costlier than the capacitor start induction run motor of the same capacitor. இந்த மோட்டர் வந்து எதாவது பயன்படுத்துகிறாங்கன்னா கம்ப்ரஸர், ஃப்ரிட்ஜ் எல்லாம் பயன்படுத்துகிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டர் கம்பேர் பண்ணும்போது இதோடைய ரேட் எல்லாம் அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இதோடைய லோடு ரேட்டிங் எல்லாம் அதிகம். ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடு ரேஞ்ச் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால இதோட ரேட்டு அதிகமாக இருக்கும். தேங்க்ஸ் டு ஆல். இவ்வளோ நேரம் நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை பற்றி பார்த்தோம். சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் வந்து ஏன் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்த கிளாஸில் அடுத்த மோட்டர் பார்ப்போம். தேங்க்ஸ் டு ஆல்.